அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழில் நமக்கு சின்னதிலிருந்தே சொல்லி கொடுத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நன்மைகள் செய்தால் நிச்சயம் அதை அறுவடை செய்ய முடியும். தீமைகளையும் தவறுகளையும் செய்யும் பொழுது நிச்சயம் அதனுடைய பாதிப்பையும் அதனுடைய அறுவடையையும் செய்வதற்கு அல்லது நடப்பதற்கு நாம் காத்துத்தான் இருக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு 5 காரியம் சொல்லித்தரப் போகிறேன். இன்றைக்கி நம்மள சர்வசாதாரணம் பேசிக்கிறோம். ஏன் மழையே வர்றதில்ல? எதிரிகளுடைய உச்சகட்டமான ஆபத்து ஏன் நம்மளை இப்படி சூழ்ந்திருக்குது? எங்கே திரும்பினாலும் நம்ம ஏன் பல்வேறு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறோம்? வறுமையும் பஞ்சமும் நம்மளை போட்டு ஏன் வாட்டி எடுக்குது? இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஏன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான காரணத்தை எப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள்? தபரானி என்கின்ற ஒரு நூல், அந்த நூலிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள். 5 விஷயம் எப்பொழுது மக்கள் மன்றத்திலே பரவ துவங்கி விடுகிறதோ 5 விதமான பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் அந்த மக்கள் சந்திக்க நேரிடும் என்றார்கள். முதல் விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எந்த சமுதாயத்திலே வாக்கை பேண வேண்டும் என்கின்ற தன்மை போய்விடுகிறதோ, கொடுத்த வாக்குறுதியை முறிக்கிறாங்களோ, அதை மீறுறாங்களோ, அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்னவென்றால், எதிரிகளை அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் சாட்டி விடுவான். வாக்கு மீறுதல், உடன்படிக்கையை முறித்தல், வாக்கை தூக்கி தூர எறிதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. இதனுடைய பாதிப்பு என்னென்னா, எதிரிகள் அந்த சமூகத்தின் மீது சாட்டப்படுவார்கள். அப்படின்னா அந்த எதிரிகளை பார்த்து பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1. 2வது சொன்னாங்க, எந்த சமூகம் குர்ஆன் இறக்கி வைத்த அந்த சட்டத்தை விட்டுவிட்டு மனம் போன போக்கில் சட்டம் சொல்ல, மனம் போன போக்கில் பிரச்சனைகளை எல்லாம் கையாள துவங்கினார்களோ, அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எதை கொடுப்பான் என்றால் வறுமையையும் பஞ்சத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இன்னைக்கு குர்ஆனிலிருந்து சட்டத்தை தேடுவது, மார்க்கம் இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வை தந்திருக்கிறது என்று தேடுவதை காட்டிலும் வேறு வேறு விதமான தேடலை நோக்கி மனித சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இது ஆபத்தான அறிகுறி. இது 2வது விஷயம். 3வது சொன்னாங்க, எந்த சமூகத்திடத்திலே ஒழுங்கீனமான விஷயம் பெருகிடுச்சோ, அருவருக்கத்தக்க விஷயம், சொல்கிறதுக்கே வாய் கூசக்கூடிய செயல்கள் எந்த சமூகத்திடத்திலே கூடிவிட்டதோ, நபிகள் சொன்னார்கள், அந்த சமூகத்திடத்திலே மரணங்கள் அதிகரிக்கும். திடீரென்று மரணங்கள் ஏற்படும். இது அல்லாஹ் தரக்கூடிய சோதனை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 3வது ஆச்சு. 4வது சொன்னாங்க, எந்த சமூகம் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கிறார்களோ, கொடுக்கக்கூடிய பொருளில் வியாபாரத்தில் தரமற்ற பொருளை கொடுத்து வாங்கக்கூடிய காசுக்கு நிகரான பொருளை கொடுக்காமல் அதிலே தரத்தையும் அதனுடைய அளவையும் எடையையும் குறைக்கக்கூடிய வேலையை யார் அதிகமாக செய்கிறாங்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன செய்வான் என்றால் பஞ்சத்தை, வறுமையை, உச்சகட்டமான பொருளாதார நெருக்கடிகளை அவர்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4வது விஷயம். 5வதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமூகம் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ, வருடம் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய வழக்கம் எந்த சமூகத்திடத்தில் இல்லையோ, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, வரவேண்டிய காலத்துக்கு மழை வராது. அந்த மழைகள் தடுக்கப்பட்டு போய்விடும். நம்ம சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் மழை காலம், மழையும் வர்றதில்லை, அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? சில இடங்களில் மழை பெய்கிறது, அந்த மழை கட்டுக்கடங்காத மழையாக, கொட்டி தீர்க்கக்கூடிய மழையாக, குறிப்பாக பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக மாறி போய்விடுகிறது இல்லையா? அப்போது ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம், ஜக்காத்தை வருஷம் கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர்கள் குறைகிற பொழுது, அல்லது அதை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அதிகரிக்கிற பொழுது, அல்லாஹ் அதற்காக வேண்டி என்ன சோதனை தருகிறான் என்றால், வரவேண்டிய காலகட்டத்திலே மழை வராமல் தடுக்கப்பட்டு அதனால் மிகப்பெரிய சேதாரமும் மிகப்பெரிய நெருக்கடியையும் மனித சமூகம் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு அல்லாஹ் தள்ளிவிடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கான நன்மைகளாகவோ அல்லது நமக்கான நெருக்கடியாகவோ அல்லது நமக்கான ஒரு நெருக்கடியான சூழலாகவோ மாறுகிறது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க. எனவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நன்மையே செய்தால், நல்ல விஷயத்தையே நாம் முன்னெடுத்து சென்றால் அதற்கு பலனாக நன்மையையும் நல்லதையும் அல்லாஹ் நமக்கு தருவான். அதை விடுத்து தவறான விஷயங்களை, இந்த மாதிரியான மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த
அந்த எல்லைகளை மீறக்கூடிய வேளையிலே அல்லாஹ் அதற்கான பாதிப்பையும் சந்திக்குவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி விடுகிறான். எனவே இந்த 5 விஷயத்திலையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த 5 விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்போம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மற்ற எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதன்படி நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.